அந்த ரெசார்ட்ட விட்டு நம்ம நெடுமாறன் போனப்போ கூட நான் இவ்வளோ ஹாப்பி ஆனேனான்னு தெரியல. ஆனா நம்ம விக்கி இருக்காரு தெரியுமா? இந்த வாரம் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கருந்து போவாரு. அப்பாடா! போய்ட்டான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்தது. சரி ஓகே வாங்க இந்த வாரம் வந்து 4 எபிசோடையும் ஸ்டார்ட்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றி. அவர் வந்து நான் எப்படியாவது ஸ்டார் ஷெஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த துரை அப்படிங்கிற ஒரு ஸ்டார் ஷெஃப் அவர்ட்ட வந்து சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப ட்ரை பண்ணுவார் தெரியுமா? இந்த சேகர் அப்படிங்கிறவர வந்து கான்டாக்ட் பண்ணுவாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, பயங்கர பில்டப்லாம் குடுப்பாரு. இவர் பயங்கரமான டெரர் பீஸ் அப்படி இப்படின்னு. சரி ஓகே என்னதான்டா நடக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா, இது வந்து சும்மா போனோனே அவர் வந்து பேசிட்டாரு. அந்த மாரிலாம் கொண்டு போகாம, ஒரு மாரி நல்லா இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. அதாவது இவர் வந்து இவரோட சைட்ல அதாவது வெற்றியோட சைட்ல எவ்ளோ டெடிகேட்டடா இருக்காரு. எனக்கு இது கண்டிப்பா வேணும் அப்படின்றதுக்கு, அவர் என்னலாம் பண்றாரு அப்படின்ற மாரி காட்டியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு சைடு இந்த துரை அப்படிங்கிற கேரக்டருக்கு குடுத்த பில்டப் அதுக்கேத்த மாரி அவரும் பார்த்தீங்கன்னா, டெரர்னா டெரர் தான். சும்மாலாம் நான் இறங்கி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு இதெல்லாம் பண்ணா தான் நான் உனக்கு வந்து சைன் போட்டு குடுப்பேன் அப்படின்னு இவரும் அவரோட ஸ்டாண்ட்ல நின்னது. ஸோ இது 2மே வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. ஸோ வெற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் ஷெஃப் வந்து வந்துட்டாரு அப்படின்னு நம்ம சேகர் சொன்னோனே வேக வேகமா ஓடி போய் பார்க்குறாரு கடையில. ஆனா என்ன அப்படின்னா, அங்க இருந்து அவர் வந்து அதுக்குள்ள கிளம்பிட்டு போயிட்டாரு போட் எடுத்துட்டு அப்படின்றாங்க. அண்ட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, காலையில இருந்து அங்க வந்து நின்னுகிட்டே இருக்காரு. அண்ட் நம்ம சேகர் வந்து இவர கூட்டிட்டு போய் அவர்ட்ட பேச வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அவர் தான் அவ்ளோ பில்டப் பண்ணாரு. துரை இப்படி அப்படின்னு. இவர் வந்து கேஷுவலா போயிட்டு ஒரே ஒரு கையெழுத்து தானேப்பா போட்டு குடுத்துட்டோம்னா, பாட்டில் எடுத்து நடு மண்டையிலே வந்து இவரு உடைச்சிடுறாரு. பட் இவ்வளத்தையும் பார்த்தும் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் வெற்றி திரும்ப போயிட்டு அங்க நின்னுட்டே இருக்காரு. ஸோ துரை வந்து இவன இங்கேருந்து கிளம்ப சொல்லு அப்படிங்கிற மாரி அவர் டென்ஷன் ஆகுறாரு. அந்த அக்கா கடையில அந்த அக்காவும் எவ்வளவோ சொல்றாங்க போப்பான்னு. இவர் வந்து முடியாத பிடிவாதமா அங்கேயே நின்னுட்டு இருக்காரு. அந்த அக்கா வேற கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. இவரு கொஞ்சம் டெரர் பீஸுப்பா. நீ இந்த மாரி பண்ணனா எனக்கும் வந்து கடைக்கு வராம போயிற போறாரு. கோச்சிக்க போறாரு. நீ இவர்ட்ட போய் இப்படி இது பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. பட் இப்பதான் டைமிங்கா ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, அவர் வச்சு அந்த குழம்பு தீந்துருச்சு. ஆனா நெறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. குழம்பு வேணும், குழம்பு வேணும்ன்ட்டு. நான் கூட என்ன நினைச்சேன்னா, யூசுவல் டெம்ப்ளேட் மாதிரி இவர் அந்த இடத்துல மீன் குழம்ப வச்சு குடுக்குறாரு. கடை பயங்கரமா பிக்கப் ஆகுது. ஆனா அத பார்த்து நம்ம துரை இம்ப்ரெஸ் ஆயிட்டு நான் சொல்லி தரேன்னு சொல்ல போறாருன்னுலாம் நினைச்சேன். ஆனா நல்ல வேளைங்க. அவரு வச்ச மீன் குழம்ப வந்து துரை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, என்னது இது புளி நாக்குலயே நிக்குது. ஏதோ இஞ்சி முன்னாடியே தெரியுது. இவனுக்கெல்லாம் வந்து சுத்தமா இது சரி வரவே வராது அப்படிங்கிற மாரி அவர் சொல்லிட்டு போவாரு. பட் அப்பவும் விடாம இவர் வந்து தொரத்தி தொரத்தி பேசிக்கிட்டே ஒரு வழியா வந்து அவர கன்வின்ஸ் பண்ணிடுறாருங்க. பட் ஆனா அவர் ஒரு கண்டிஷன் போடுவாரு. என்ன அப்படின்னா, நான் ஒரு 3 ரவுண்ட் உனக்கு வந்து டெஸ்ட் வைப்பேன். அந்த 3 ரவுண்ட்ல ஒரு ரவுண்ட்ல நீ தோத்தா கூட என்கிட்ட வந்து நீ நிக்க கூடாது போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு. இவரும் அக்ரி பண்றாரு. ஆனா அந்த 3 ரவுண்டுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மெல்லு, டேஸ்ட் இதெல்லாம் வச்சு அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறாரு. ஆனா அடுத்து செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதாவது பிரஷர் டெஸ்ட் மாதிரி வைக்கிறாரு. அந்த அக்கா கடைய வந்து சிங்கிள் ஹேண்டடா நீ ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறாரு. சரி அது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா, அத அடுத்த லெவல் கொண்டு போற மாதிரி என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்டுல வந்து இங்க சாப்பாடு ரூ. 1 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டுறாரு. பயங்கரமா எல்லாரும் வந்து கண்ணா மீனான்னு வந்து ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவர் அதையும் எப்படியோ வந்து ஹேண்டில் பண்ணி முடிச்சிடுறாரு. 3வது ரவுண்டு இன்னும் வித்தியாசமா இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடு கடல்ல கொண்டு போய் நிறுத்திட்டு, அங்க எதுவுமே கிடையாது. எனக்கு இப்ப சைட் டிஷ் தீர்ந்து போச்சு. எனக்கு ஏதாவது ஒண்ணு சுட சுட பண்ணி குடு அப்படிங்கிறாரு. நம்ம வெற்றியும் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறத வச்சு மீன புடிச்சு, என்னென்னமோ பண்ணி அந்த மோட்டரோட அந்த இது பக்கத்துல சூடா இருக்குது. அங்க வச்சு அந்த மீன இது பண்ணி என்னென்னமோ பண்ணி குடுத்துடுறாரு. ஸோ இவர் வந்து அந்த இடத்துலயும் ரொம்ப நியாயமா இருக்கும். என்னன்னா, அங்கங்க சரியா வேகல, டேஸ்ட்லாம் நல்லா இல்ல. பட் இப்ப அது முக்கியம் கிடையாது. இந்த ரவுண்ட்ல வந்து நீ எப்படி இருக்கிறத வச்சு ஒரு விஷயத்த மேனேஜ் பண்றன்றத தான் நான் பார்த்தேன். சரி ஓகே நீ 3 ரவுண்டு கிளியர் பண்ணிட்ட. நீ ட்ரெய்னிங்க்கு வா அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. ஆனா இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் இவர் கிளியர் பண்ணிட்டு அடுத்த நாள் ட்ரெய்னிங்க்கு வான்னு வரப்போ அவர் கேட்குறாரு. சரி நீ எதுக்காக இந்த ஸ்டார் ஷெஃப் ஆகணும்னு சொல்ற? எல்லாரும் உன்ன அசிங்கமா பேசுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறியா? இதுதான் உன்னோட பதில்னா தயவு செய்து இங்கேருந்து போயிரு அப்படிங்கிறாரு. நம்ம வெற்றி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாக்காக தான் நான் ஆகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நடந்த கதையெல்லாம் சொல்றாரு. ஸோ நான் வந்து அவர் விட்டத நான் பிடிக்கணும் அப்படிங்கிறாரு. பட் அத கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா, நம்ம துரை வந்து டக்குன்னு ஒரு மாரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் தான் பார்க்கணும். அண்ட் இதே மாரி இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷு இருக்காங்க தெரியுமா? நெடுமாறன் வந்து அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அதாவது அவங்க வந்து ஸ்டார் ஷெஃப்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிஷ்ஷ வந்து செய்ய சொல்லுவாரு. அந்த சீன பார்க்குறப்போ அந்த சீன பார்க்கறதுக்கே எனக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா டயர்டா இருந்தது. அது என்னன்னா அவங்க ஒரு டிஷ் பண்ணி குடுப்பாங்க. இவரு ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு, டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. நல்லா இல்ல, நல்லா இல்ல. திரும்ப பண்ணு, திரும்ப பண்ணு, திரும்ப பண்ணுன்றாரு. அவங்களும் பண்ணி பண்ணி கொண்டு வந்து குடுத்துட்டு, கடைசியா கூட பார்த்தீங்கன்னா, பரவால்ல போனதோட இது பெட்டரா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி தான் அவரு சொல்லுவாரு. சரி இந்த பிரஷர் தாங்க முடியல எங்கேயாவது வெளிய போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போறாங்க. எங்க யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எக்ஸ் செல்வன் இருக்காரு இல்லையா? ஸோ அவரோட தான் போறாங்க. அங்க போனா அவரும் அங்க உட்கார்ந்துகிட்டு, எப்படி போயிட்டு இருக்கு பிரிப்பரேஷன்? இது சொல்லிக் குடுத்தாரா? அது சொல்லிக் குடுத்தாரான்னு கேட்டோனே நம்ம ஐஷு, டேய் இதெல்லாம் வேணாம் தானடா நானே கொஞ்ச நேரம் வெளில வந்தேன். என்ன கொஞ்சம் அமைதியா விடுங்கடா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டச் ஒண்ணு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வன் வந்து நான் வந்து சர்ப்ரைஸா உனக்கு ஏதோ ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. இவங்களும் வெயிட் பண்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூஷி வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. பட் இங்க என்னன்னா, அந்த சூஷிய பார்த்தோனே இவங்களுக்கு வெற்றியோட போய் சாப்பிட்டுருப்பாங்க தெரியுமா? ஸோ அது வந்து ஞாபகம் வருது. எனக்கு அந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அவங்க எக்ஸோட உட்காந்துருக்காங்க. அண்ட் இன்ஃபாக்ட் அவர் வந்து இது டேட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அவங்க திரும்ப பேட்சப் ஆக ட்ரை பண்றாரு அப்படிங்கிறது எல்லாமே கிளியரா தெரியும். பட் இந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் அங்க உட்காந்துக்கிட்டு
அவங்களுக்கு மைண்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, வெற்றி தான் வந்து இருக்காரு அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல காட்டியிருந்தது ஒரு சூப்பரான ஒரு டச்சா இருந்தது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம விக்கிங்க. அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப நல்லவர் மாரி நடிச்சிட்டு இருந்தாரு தெரியுமா? ஸோ இப்ப நம்ம ராஜன் வந்து இந்த கெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து இன்வெஸ்டர்ஸா வந்து இது பண்றதுக்கு நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்க வர அன்னைக்கு சூப்பரா குக் பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மேட்ரே. அண்ட் இதுல ராஜன் வேற வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்ம வெற்றி வந்து ஃபுல் எஃபோர்ட் போடுறாரு. நம்ம விக்கி வந்து கூடவே இருப்பாரு அப்படின்லாம் வந்து இவரு கான்ஃபிடென்ட்டா இத நம்ம பண்றோன்றாரு. விக்கி என்னத்த கிழிப்பாருன்னு நீங்க பார்க்க தானே போறீங்க அப்படின்ற மாரி இருந்துச்சு. அண்ட் விக்கி கிட்ட போயிட்டு வேற இவர் பேசுவாரு. இந்த மாரி நான் வந்து வெற்றிய இதுக்கு வந்து இன்சார்ஜா போடலான்னு இருக்கிறேன். அதாவது இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்றப்போ, இல்ல சார் நெடுமாறன்ற அவர் இருந்தப்போ நான் எனக்கெல்லாம் வந்து சான்ஸ் கிடைக்குமான்னு ரொம்ப ஏங்குனேன். ஆனா எனக்கு கிடைக்கவே இல்ல. ஸோ இப்பவாவது எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கணும். நான் அப்ரூவ் பண்ணுவேன். நான் கண்டிப்பா பண்ணுவேன். அப்படி இப்படின்னு சொல்றாரு. எல்லாம் சொல்லி வேற ராஜன் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டு போயிடுறாரு. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, வேணி வந்து செம்ம ஹாப்பியா இருக்காங்க. அதாவது அவங்க ரொம்ப நாளா அவங்களுக்கு வந்து விக்கி எவ்வளோதான் பிடிச்சிருந்தாலும், அவர்கிட்ட இருக்க அந்த ஒரு கோவம் அண்ட் தப்பா யோசிக்கிறது, அந்த மாரி விஷயங்கள் வந்து இவங்களுக்கு என்னைக்குமே புடிச்சது கிடையாது இல்லையா? அவர் மாறணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடயே இருந்திருப்பாங்க. ஸோ இப்ப அவர் மாறிட்டார் அப்படிங்கிறது இவங்களுக்கு செம ஹாப்பியா இருக்குது. இதுல 3rd இயர் அனிவர்சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் செலிப்ரேட்லாம் வேற பண்ணிக்கிறாங்க. அப்பவே நினைச்சேன், நமக்கு தெரியும் வேணியோட கேரக்டர் எப்படின்னா, ரொம்ப நியாயமா இருப்பாங்க. தப்புனா தப்பு தான். அது யாரு பண்ணாலும் சரி, கரெக்ட்னா கரெக்ட் தான். ஸோ நம்ம விக்கி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வேணிக்கு தெரிய வரப்போ, எனக்கு தெரிஞ்சு அவங்க அவரை ஃபர்கிவே பண்ண மாட்டாங்க, மன்னிக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வெற்றி வேற பார்த்தீங்கன்னா, அந்த சைடு துரைய பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு இல்லையா? ஸோ கரெக்ட்டா இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வர அன்னைக்கு வந்து வெற்றி வந்து அன்னைக்கு கிச்சன்ல இல்ல. ஸோ நம்ம விக்கிக்கு இது வந்து ரொம்ப அட்வான்டேஜா போயிருச்சு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையோ சொதப்பி வச்சிடுறாரு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ஒரு டிஷ்னா பரவாயில்ல, எல்லாமே நல்லா இல்ல. இது என்னங்க இது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம விக்கி கரெக்ட்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸ் முன்னாடியும் நின்னுட்டு, நெடுமாறன் இல்லாத கிச்சன் இப்படிதான் சார் இருக்கும். அவர்கிட்ட எதிர்பார்த்ததை என்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா என்னால எப்படி கொடுக்க முடியும்? அவர் இல்ல அப்படின்னா இது வந்து ஒரு டெட் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செஃப் கோட்டெல்லாம் கலட்டிட்டு, நான் இங்கேருந்து கிளம்புறேன். என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அண்ட் அவ்வளோத்தையும் இன்வெஸ்டர்ஸ் முன்னாடியே பண்றாரு. செம பிளானிங்கா தான் இருக்குது இது. ரகு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலா பிரேக் ஆகி உட்கார்ந்துடுறாரு. அப்பதான் வந்து நம்மளோட வெற்றி உள்ள வராரு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவருக்கு வந்து இப்பதான் புரியுது. ஸோ அவரு ஃபைனலா போயிட்டு நம்ம ரகுட்ட, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்து ஸ்டார் ஷெஃபா ஆகி காட்டுறேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ரெசார்ட் வந்து வேற நிலைமைக்கு போயிடும். இது எங்க அப்பா மேல சத்தியம். நான் வந்து இதுக்கு பொறுப்பு. அதாவது இந்த ரெசார்ட்டை பழைய நிலைமை கொண்டு வரதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பெரிய டயலாக்லாம் அடிக்கிறாரு. நெடுமாறன் கிச்சனை விட்டு போறப்பவே வந்து வெற்றி உள்ள போயிருவாரு. நெடுமாறன் வெர்சஸ் வெற்றின்னு ஆயிரும்னு நினைச்சேன். பட் இந்த விக்கி நடுவுல பூந்து இந்த ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணிட்டு இப்பதான் அது வந்து வெற்றி வெர்சஸ் நெடுமாறன் ஆயிருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டா இருக்கு. ஏன்னா வந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவர் பிளான் பண்ணி அனுப்பிட்டாரு. ஸோ இது இன்னும் டஃபா இருக்க போகுது அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நம்ம நெடுமாறன் அவர் வந்து அந்த மார்டின் அப்படின்னு பேசிட்டு பாரு தெரியுமா, அவர்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து லூதர்ட்ட இருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். இந்த ஆர்ஆர் ரெசார்ட் வந்து இப்போ ஃபுல் லாஸ்ல போகும். கண்டிப்பா அது ஏலத்துக்கு வரும். ஸோ எனக்கு வந்து லூதர் வந்து அதை வாங்கணும் ஏலத்துல. வாங்கி அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன். இதை நீங்க எனக்கு பண்ணீங்கன்னா அவரு கேட்டதை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலிங் ஒரு பக்கம் போட்டுட்டு உட்காந்துருக்காரு. ஸோ இந்த வாரம் 4 எபிசோடும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க விஷயங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. ஸோ நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.